நான் தான் இந்த ரோடு சோசியல் ஓடிட்டு அப்போ இங்கே என்னென்னா இந்த ரோட்டு போடுறதுக்கு நான் தான் வந்து பயிர்றது போது இதில் என்னென்றால் தார் கொண்டு வந்து பறிக்கப்பட்டது 7 பேரில் தார் தான் பறிக்கப்பட்டது. பறிக்கப்பட்டு ஊட்டுப்பட்டு புதுப்பட்டு முடிஞ்சோம். இதில் குறைப்பிரல் 4 ஏற்ற நான் கேட்டேன் 4 பேர்கள் குறையாக ஏற்றுங்கன்னா அது 2வது செகண்ட் கோட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிறேன். அப்போ நான் சரியாண்டு போட்டு நான் பிரதர் கதைக்கையில் விட்டுட்டு போட்டேன். போய் முடிஞ்சால் இங்கே வந்தால் ரோட்டுக்கு தார் 4 பேரில் தான் 4 இடத்துல வச்சுருந்தது. தார் முழுப்பெரில் வச்சது அரைப்பெரில் வச்சு தெரியாது அப்படி தான் இருந்தது. மத்தியானம் வரை நான் 3 நாளாக தார் வச்சபடி இருந்தது. மழை வருதுன்னு வச்சபடி இருந்தது. அப்புறம் 4ஆம் நாள் தான் தார் ஊற்றினது பிறகு இதில் 6 மணிக்கு இதில் ஒரு அருவாய் ரோட்டு தான் ஊற்றப்பட்டது. அப்புறம் 6 மணிக்கு பிறகு தான் மீதி ரோட்டு வேலை செய்யப்பட்டது. அங்கால வேலை அங்கால கொஞ்சம் தூரத்தை தார் மரம் கல்லெல்லாம் அள்ளி கொட்டி அடுத்த நாள் மூட்டை வைக்கக்கூடிய ஓடிக்கலாம் நிலைமை. இப்போ பிறகு நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொல்லி தட்டிக்கிட்டு விட்டு தான் அதில் ஓட வலிக்கிட்டாங்க மூட்டை வைக்கிறோம். அப்படி இல்லைன்னா அங்கால குளத்தாடி பாதி 4 பேரல் தாராக இருந்தேன்னு சொன்னீங்க. இந்த வீதியை அமைப்பதற்கு எத்தனை பேரல் தார்கள் தேவை? வீதியை 12 பேரல் தாரட்டு அதே இந்த எச்மேலே இருக்காங்க. 4 பேரல் தார் தான் மூட்டப்பட்டிருந்தது இந்த வீதியில். அப்போ மீதி தார் எங்கேன்னு கேட்டால் இப்போ அண்டுகள் இல்லைன்னா 12 பேரல் தார் இது கொடுக்கப்பட்டான்ட்டு டிஓ சொல்கிறார். 12 பேர் தாண்ட 7 பேர் தார் தான் பறிக்கப்பட்டது. மீதி தார் அங்கே. அப்போ எங்களுக்கு தார் ஒழுங்காக திருப்பி இதுக்கெல்லாம் ஊற்றி சரியான முறையில் செய்து போட்டு இந்த கொங்கிரீட்டை பிறகு போடணும். மற்ற கொங்கிரீட்டு கொண்ட சீமெண்ட் முழு கட்டிப்பட்ட சீமெண்ட். இப்போ இவ்வளோ சீமெண்ட் அள்ளியில் போட்டுட்டு நின்றா நாங்கள் சரியாக போய் செய்கிறோம்னு சொல்லி கொண்டு இருக்கணும். அப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? ஒழுங்கான முறையை இந்த ரோட்டை புனரமைப்பு செய்து தரோன்னு தான் நான் கேட்குறோம். இந்த பெறப்பட்ட எஸ்டிமேட்டின் படி போடப்பட்ட எஸ்டிமேட்டின் படி சரியான முறையில் இதை புனரமைப்பு செய்து தர மாதிரி தான் நான் கேட்குறோம். நீங்கள் நாகர்வாகம் சொன்னால் இந்த வீதியை அப்படியே வச்சு புனரமைப்பு செய்யலாமா அல்லது மீள கிளறி அதில் திருப்பி தான் போடணுமா? இப்படி வச்சு செய்யலாம். உங்களுக்கு இதில் பிரச்சனை இல்லை. இப்படி வச்சு தார் ஒருக்கா ஊற்றி போட்டு நீங்கள் மெட்ட கோட்டை 2ஆம் ட்ரிப் ஊற்றலாம். எங்களை மேலே தான் தார் கிடக்கு தான் 4 பேருக்கு முன்னாலும் மீதி தார் கிடக்கு தானே. கான்கிரீட் படு அதெல்லாம் கிளியர் பண்ணி தான் திருப்பி போட வேணும். கான்கிரீட் இந்த கட்டிப்பட்ட சீமெந்தில் போட்டுட்டு கான்கிரீட் போடணும்னு சொல்லி கொண்டு இருக்கலாம் தானே. அப்போ அதை கிளியர் பண்ணி நல்ல புனரமைப்பாக செய்து தான் நான் கேட்குறேன். பிரதேசவை நீங்கள் இப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பிரதேசவை என்ன சொல்கிறோம்? பிரதேச டிஓ எல்லாரும் வந்து பார்த்து நல்ல ஒரு தொழில்நுட்பாளர் போட்டு இது வழியாக செய்து தான் கேட்குறோம்.